குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தா ஹர் பிரம்மா தஸ்மயஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமியே சரணம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மேஷதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. இன்றைக்கி நாம் கும்பம் ராசிக்கு இந்த 2025 சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 சனிக்கிழமையன்று இரவு 9:44 சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கின்றார். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இந்த சனி பெயர்ச்சி என்பது தொழில் காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். அதுவும் எல்லாம் 2.25 வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை என்பது வராது. அவ்வப்போது தொழில்துறையிலே நன்மைகள் கூட கிடைக்கும். அதாவது இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக எப்போதெல்லாம் சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை இருக்கின்றதோ அப்போதெல்லாம் தொழில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி என்பது சிலருக்கு பங்கு சனி, சிலருக்கு கொங்கு சனி, சிலருக்கு பொங்கு சனி, சிலருக்கு மரண சனி என்று இருக்கின்றது. அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும். அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்க்கலாம். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்த கும்பம் ராசி அன்பர்களே, கும்பம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு இப்போது விலகி பாத சனியாக மாறுகின்றார். ஆக சனி போகும்போது நல்லதை தான் செய்வார் என்பது என்று கூறுவார்கள். அதன்படி இந்த கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இனிமேல் நன்மையை தான் செய்வாரே தவிர இனிமேல் தீமைகள் நடக்காது, கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த கும்பம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பதனால குடும்பத்திலே சுபகாரியங்கள், அதுவும் குருவினுடைய வீட்டிலே சனி பகவான் இருக்கின்றார். எனவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தனவரவு என்பது காத்திருக்கின்றது. ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்திலே இருப்பதினால் தனவரவு காத்திருக்கின்றது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். நல்லதொரு வேலை ஆட்கள் கிடைப்பார்கள். திறமைசாலிகள் கிடைப்பார்கள். அதன் மூலமாக உங்கள் தொழில் விருத்தியாகும். புதிய தொழில் முயற்சிகள்லாம் செய்யலாம். அதிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்வையிடுகின்றார். 4ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுவதன் மூலமாக படிக்கும்போது மற்றவர்களுடன் சேர்ந்து கலந்து படிக்காமல் தனியாக படித்தால் நல்லதொரு மதிப்பெண்களை பெற முடியும். மற்றவர்களுடன் சேர்ந்து படித்தால் மதிப்பெண்கள் குறைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. 4ஆம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வை இருப்பதன் மூலமாக உங்கள் தாயாருக்கு மூட்டு வலிகள், முதுகு வலிகள் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை.
உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனியினுடைய பார்வை பெறுகின்றது. 8ஆம் இடத்திலே சனியினுடைய பார்வை இருப்பதனால் உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு வந்தாலும் உடனடியாக மருத்துவத்தில் காட்டியிருந்தால் நல்லதொரு மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக நிச்சயமாக நல்லதொரு ஆரோக்கியத்தை பெற்று விடுவீர்கள். செல்ஃப் டிரைவிங் செய்கின்ற அந்த கார் ஓட்டுநர்கள் இரவு நேரத்திலே நீங்கள் செல்ஃப் டிரைவிங் செய்து வெகு தூரம் செல்லாமல் இருப்பது என்பது நல்லது. அதாவது நீங்கள் ஆக்சுவல் டிரைவரை போட்டுவிட்டு நீங்கள் செல்லலாம். ஏனென்றால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே பார்வையிடுவதனால், என்றால் சனி என்றால் இருட்டு என்று பொருள். இருட்டு நேரத்திலே நீங்கள் தனியாக வெகு தூரம் செல்ஃப் டிரைவிங் காரை ஓட்டி செல்வது நல்லதல்ல. முக்கியமாக 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இரவு நேரத்திலே நடுராத்திரியிலே செல்லும்போது ஆக்சுவல் டிரைவரை போட்டுவிட்டு செல்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை இந்த சனி பகவானுடைய பார்வை என்பது இருக்கின்றது. ஆகவே லாபம் என்பது கிடைக்குமானால் எவ்வளவு லாபம் கிடைக்கின்றது என்பதை வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும். சொன்னால் அதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆக உங்களுடைய செயல்பாடுகள் என்பது முன்னேற்றங்களை லாப விஷயத்தில் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. குடும்பத்திலே சுப காரியங்கள் நிகழ்வதன் மூலமாக புதியதொரு உறுப்பினர்கள் வருகை, புதிய உறவினர்கள் வருகை உங்கள் வீடுகளில் அதிகமாக இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு முதலீடுகள் என்பது கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். நல்லதொரு தொழில் முன்னேற்றம் என்பது இருக்கின்றது. அதன் மூலமாக தனலாபம் காத்திருக்கின்றது. கடுமையாக உழைப்பீர்கள். உங்களுடைய உழைப்பிற்கேற்ற வருவாய் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு புதிய உயர்வு என்பது இருக்கின்றது. நீங்கள் விரும்பிய இடத்திலே இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த இடமாற்றம் என்பது வரக்கூடிய மே மாதத்திலிருந்து ஒரு வருடம் நல்லதொரு இடமாற்றம் இருக்கின்றது. நீங்கள் உத்தியோக உயர்வை பெறுவீர்கள். அதன் மூலமாக சம்பள உயர்வு உங்களுக்கு இருக்கின்றது. பழைய பாக்கிகளும் வசூலாகும். வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளில் இருந்து வீடு மனை வாங்கும்போது மேற்கு பார்த்த வீடு உங்களுக்கு நல்லதொரு யோகத்தை கொடுக்கும். ஏனென்றால் கும்பம் ராசிக்கு மேற்கு பார்த்த வீடு மட்டுமே ராசியான வீடாக இருக்கின்றது. அந்த மேற்கு பார்த்த வீடு வாங்குவதன் மூலமாக தொழில் விருத்தி, உத்தியோகவியல், அது மட்டுமல்லாமல் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஏற்கனவே வாடகை வீட்டிலே மேற்கு திசையில் இருப்பவர்கள் இப்போது மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய வீட்டிற்கு நீங்கள் வாடகைக்கு செல்லலாம். அதன் மூலமாக குடும்பத்திலே அமைதியான ஒரு சூழ்நிலைகள் என்பது உருவாகும். புதியதொரு வீடு மனை வாங்குவதாக இருந்தாலும் தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம். கடன் வாங்கி நீங்கள் வீடு மனை வாங்கினாலும் கடன் விரைவில் அடைந்து விடுங்க. திருமணம் ஆகாத இந்த கும்பம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு அடுத்த மே மாதத்திற்குள் ஒரு வருடத்திற்குள் நிச்சயமாக திருமணம் என்பது கைகூடும். எந்ததொரு தடையும் இருக்காது. சந்தோஷமாக இருக்கும். பெண்களுக்கு நல்லதொரு ஏற்றம் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு தொழில் விருத்தி என்பது இருக்கின்றது. ஆனால் தொழில் விருத்தி காரணமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணம் செய்வார்கள். அதன் மூலமாக சில நேரங்களிலே உங்களுக்கும் உங்களுடைய கணவன்மாருக்கும் தொழில் நிமித்தமாக பிரிவினை ஏற்படும். ஆனால் வேறு வகையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. மற்றவருடன் பேசும்போது குடும்பத்திலே மற்றவருடன் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. விவசாயிகள் ஓரளவு நல்லதொரு விவசாயம் மகசூல் பெறுவார்கள். நல்லதொரு விலை பெறுவார்கள். ஆனால் உங்களுடைய பயிர்கள் தண்ணீரில் முழுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே எந்த நேரத்தில் பயிரிட்டால் நல்லது என்று யோசித்து நிதானித்து அருகில் தன்னுடைய வேளாண் கூடங்களுக்கு சென்று அவர்கள் சொல்கின்ற அறிவுரையின் மூலமாக நீங்கள் பயிரிட்டு லாபத்தை பெற முடியும். வயதானவர்கள் நீங்கள் தண்ணீர் அதிகமாக இருக்கின்ற இடத்திற்கு செல்வதை தவிர்த்து விட வேண்டும். மேலும் இந்த காலத்திலே, அதாவது இந்த சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எந்ததொரு காலகட்டத்திலே நிலச்சரிவு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது. வட நாடுகளுக்கு செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் சில பிரயாணங்களிலே தடைகள் என்பது ஏற்படும். ஆனால் கண்டங்களோ வேறு பிரச்சனைகளோ ஏற்படுத்தாது. ஆக கவலை கொடுக்கக்கூடிய பிரச்சனையும் இல்லை. சிறு தடைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் மாணவர்கள் நல்லதொரு மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளிநாடு சென்று படிக்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு படிப்பு கிடைக்கும். அங்கேயே நிரந்தரமாக தங்கக்கூடிய அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 70% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இன்னும் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 2.25 வருடங்கள் 7.5 சனி இருக்கின்றது. இந்த 7.5 சனியின் பொருட்டு ஒரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும், ஏனென்றால் உங்களுக்கு யோகாதிபதி சுக்கிரனாக இருக்கிறது. எனவே வெள்ளி சனி 2 நாட்கள், இது ஒரே சமயத்தில் 2 சனி, வெள்ளி சனி 2 நாட்கள் திருநள்ளாறு அடுத்து குட்டனூர் சென்று அங்கு இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயர் பகவானை சென்று
விளக்கேற்றி வழிபட மிகச்சிறந்த நன்மை என்பது உங்கள் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும். நன்றி, வணக்கம்.